நம்ம சொல்லும்போது நம்ம இந்தியாவில் இங்கே சொல்லும்போது என்னென்னா 25 நாளைக்கு தேவைப்படுற ஸ்டாக்கு நம்ம கையில் இருக்குது. அது உண்மைதான். ஓகே, அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் மன்மோகன் சிங் வந்து அவர் கொண்டு வந்த திட்டம். அது வந்து நமக்கு ஸ்டாண்ட் பையாக, எமர்ஜென்சிக்கு ஸ்டாண்ட் பையாக எப்போவுமே ஒரு ஸ்டாக் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் திட்டம் போட்டு 2006-07 அங்கே ஆரம்பித்து 2013-14 வந்து அது ஓப்பன் ஆகி இது வந்து இப்போது இருக்கிற என்டிஏ அரசு அதை அனுபவிக்குது அப்படின்னு நம்ம மக்கள் அனுபவிக்கிறோம். நம்மளோட பொருளாதாரம் வந்து முதலாளித்துவ பொருளாதாரம் கிடையாது. அப்புறம் முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட பொருளாதாரம் கிடையாது. கம்யூனிசம் முதலாளித்துவம் கலந்த பொருளாதாரமாக நேரு கொண்டு வந்து அப்புறம் அதை அப்படியே கன்டினியூ பண்ணாங்க இப்போ வரைக்கும். இப்போ 2014 வரைக்கும் முதலாளித்துவ பொருளாதாரமாக வந்து அம்பானி அதானி வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு அதுக்கு முன்னாடி அம்பானியை வளர்த்தது காங்கிரஸ். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் வெறும் 50,000 கோடி ரூபா சொத்து இருந்த ஒரு அதானி வந்து இன்றைக்கி 13 லட்சம் கோடி 14 லட்சம் கோடி சொத்து அப்படின்னா எங்கேருந்து வந்துச்சு? திடீர்னு அவ்வளோ பணம் எங்கேருந்து வரும்? ஈரானை வந்து கையை கட்டி போட்டு நேச்சுரல் கேஸ் எடுக்க முடியாமல் இவங்ககிட்ட வந்து எவ்வளோ எடுக்கணுமோ அதில் டபுள் த குவான்டிட்டி எடுத்துகிட்டே இருக்காங்க. அமெரிக்காவோட கம்பெனி உள்ளே வந்து இன்னும் ஒரு வாரம் 10 நாள் கழித்து நம்ம நிலைமை தலைகீழ மாறும். இதை வந்து எல்லா மாநில முதல்களையும் வந்து காணொலி இதில் கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டேட் எமர்ஜென்சி திடீர்னு அறிவிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிப்போம். ஒருவேளை நரேந்திர மோடி அவர்கள் அதானிக்கு லாபம் ஈட்டணும், அவருக்கு சார்ந்து தான் இயங்கணும் அப்படின்றதுனால தான் எந்த நாட்டுக்கும் அதாவது ரஷ்யாவை நட்பு நாடாக இருந்தாலும் அதை பகைச்சிக்கிறாங்களா? ஒரு நடுநிலையோட இந்தியா இல்லையா? ஆமாம், அதானிக்காகத்தான் அவர் வந்து ஆட்சி பண்ணுறதே வந்து அம்பானி அதானிக்காக தான் ஆட்சி பண்ணுறாங்க. தெரிஞ்சதானே? ஏன்னா அங்கே வந்து இஸ்ரேலில் இருக்கிற ஹைஃபா துறைமுகம் வந்து அதானியோடது. அதானி சம்மந்தப்பட்டு அதானி அவர் வந்து இந்தியாவுக்கு பிரதமர் இல்லை. அதானியோட அதானி என்ற முதலாளிக்கு அவர் பிரதமராக இருக்கிறார். அவர் வந்து பிரதமராக வேலைக்கு வச்சிருக்கிறார். நிம்மதி ப்ராப்பர்ட்டி மேனேஜ்மெண்ட். கான்டாக்ட் 7667008999. நலம் தரும் நல்லார் சித்த மருத்துவமனை. இதய நோய், சர்க்கரை நோய், பக்கவாதம், சிறுநீரக பிரச்சனை, தண்டுவடம் மற்றும் மூட்டு பிரச்சனைகளுக்கு மிகச்சிறந்த மருத்துவமனை. கிருஷ்ணகிரி, சென்னை மற்றும் மதுரை. தொடர்புக்கு 8807666117 மற்றும் 8807666118. ஃபோர்த் எஸ்டேட் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் உலக செய்தி பகுப்பாய்வாளர் கசாலி அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் கவிப்பிரியா. சார், இப்போது சூழலை பார்த்தா ரொம்ப நெருக்கடியாக இருக்குது. சிலிண்டர் தட்டுப்பாடு நாளுக்கு நாள் வந்து அதிகரிச்சுட்டே இருக்குது. சரி, 20 நாளில் முடிஞ்சிரும், 10 நாளில் முடிஞ்சிரும் அப்படின்னு பார்க்கும்போது ஈரான் மீதான போரை அமெரிக்காவும் சரி ஈரானும் நிறுத்துகிற மாதிரி இல்லை. நேற்று கூட பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் நாடாளுமன்றத்துக்கு வெளியில் ஒரு கூட்டம் நடத்தியிருந்தார். இன்றைக்கு மாநில முதலமைச்சர்களுடன் காணொலி வாயிலாக ஒரு கூட்டம் நடத்துவதாக தகவல் வெளியாகியிருக்கு. இப்போ நீங்கள் மாநில முதலமைச்சர்களும் இந்த ஒத்துழைப்பு தரணும் இந்த விவகாரத்தில் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. டீம் இந்தியா போல் கொரோனா காலகட்டத்தில் இருந்த மாதிரி இருக்கணும்னு சொல்கிறார். அப்போ இன்னொரு லாக்டவுன் வரப்போதா சார் இந்தியாவில்? சரி, இப்போ நம்பர் 1 என்ன சொன்னீங்க? இந்த மாதிரி கேஸ் தட்டுப்பாடுன்னு சொல்கிறீங்க. உங்கள் வீட்டில், உங்களுக்கு தெரிஞ்ச வீட்டில், ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் கேஸ் தட்டுப்பாடு எது இருக்கா? அதாவது அவ்வளவு சீக்கிரம் வரல. இல்லை அந்த தட்டுப்பாடு இருக்குன்னு வந்து சொல்லிட்டு இருக்காங்க, வரல. ஆனால் புக் பண்ண சிலிண்டர் வந்து தாமதமாக வருது. லேட்டாக. ஸோ ஒரு பக்கம் கொஞ்சம் அப்படி வருது. ஆனால் அதே நேரத்தில் கமர்ஷியல் சிலிண்டர்லாம் தட்டுப்பாடு வந்துருச்சு இல்லையா? வந்து நிறையா கடைகள்லாம், சின்ன சின்ன கடைகள், ரெஸ்டாரண்ட் இதெல்லாம் அந்த பொரிச்ச ஐட்டங்கள் இல்லை, சைனீஸ் ஐட்டங்கள் இல்லை. அதுக்கப்புறம் வந்து அந்த தோசை போடுறதில்ல, சாதாரண கல் தோசை போட ஓகேன்றாங்க. நைஸ் தோசைக்கு வந்து நிறையா கேஸ் தேவைப்படுது, அது இல்லைன்றாங்க. இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு. சரி, இப்போ என்னென்னா ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி நம்ம சொல்லும்போது நம்ம இந்தியாவில் இங்கே சொல்லும்போது என்னென்னா 25 நாளைக்கு தேவைப்படுற ஸ்டாக்கு நம்ம கையில் இருக்குது. அது உண்மைதான். ஓகே, அது ஏற்கனவே சொல்லியிருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் மன்மோகன் சிங் வந்து அவர் கொண்டு வந்த திட்டம். அது வந்து நமக்கு ஸ்டாண்ட் பையாக, எமர்ஜென்சிக்கு ஸ்டாண்ட் பையாக எப்போவுமே ஒரு ஸ்டாக் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் திட்டம் போட்டு 2006-07 அங்கே ஆரம்பித்து 2013-14 வந்து அது ஓப்பன் ஆகி இது வந்து இப்போது இருக்கிற என்டிஏ அரசு அதை அனுபவிக்குது அப்படின்னு நம்ம மக்கள் அனுபவிக்கிறோம். தொடர்ச்சியாக அது பண்ணுறோம். ஏன்னா அது பண்ண போய் தான் நம்ம வந்து இது வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருக்கோம். நம்பர் 1. ஓகே, ஆனால் முந்தா நாள் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் வந்துடுது என்னென்னா நம்மளோட வந்து ஸ்டாக் வந்து அங்கே குறைய ஆனால் இந்த விநியோகத்தை எதையும் இப்போ வந்து பெருசாக குறைக்க முடியாது. கேஸ் இதை வந்து 21 நாளில் நம்ம புக் பண்ணலாங்கிறத 25 நாள் ஆக்குனாங்க. அப்புறம் அன்அஃபிஷியலாக வந்து ஒரு 35 நாள் ஆக்குவாங்க. புக் பண்ணால் இந்த வருது அந்த வருது அப்படின்னு ஆக்குவாங்க. கமர்ஷியல் சிலிண்டர் வந்து
ஒரு 115 ரூபா ரேட் எக்ஸ்ட்ரா ஆக்குனாங்க. ஸோ இது வந்து கமர்ஷியல் 115 ரூபா ஏற்றி 2100 ரூபாக்குள்ளே இருந்தது. ஆனால் அப்போ என்ன அதிகபட்சமான வந்து போகிறவங்களுக்கு செலவாச்சு 2200 ரூபா ஒரு கமர்ஷியல் சிலிண்டரு. இன்றைக்கி வந்து 6500 ரூபா. ஆமாம், இது அதுவுமே வந்து ஆன் டிமாண்டு, ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்கிது. ஏன்னா ஹோட்டல் நடத்துகிறவங்க நடத்தியே ஆகணும். திடீர்னு அங்கே வேலைக்காரங்களை ஒரு 50 பேர் வச்சு வேலை வாங்குறாங்க அப்படின்னா வேலைக்காரங்க திடீர்னு போக சொல்ல முடியாது, சம்பளத்தை குறைக்க முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. விலைவாசி வந்து கண்டிப்பாக ஏறுது. முன்னாடி இருந்த இந்த ரெஸ்டாரண்ட், இது சம்மந்தப்பட்ட ரெஸ்டாரண்ட் எடுத்திங்கன்னா முன்னாடி ஒரு 50 ரூபாய்க்கு ஒரு பொருள் இருக்குன்னா இன்றைக்கி வந்து 80 ரூபா அந்த மாதிரி ஆச்சு. நீங்கள் வந்து வெளியில் வெளியேற்றிருக்காங்க. டீ வந்து 12 ரூபா இருந்த டீ வந்து இன்றைக்கி 17 ரூபா, 18 ரூபா, 20 ரூபா. கமர்ஷியல் சிலிண்டர் வந்து பிளாக்ல 5000 ரூபாய்க்கு விற்கிறாங்க. 6500 ரூபா சொல்கிறேன். 6500. ஏன்னா நான் வந்து அதெல்லாம் டீட்டெயில் எடுத்ததுக்காக பேசுகிறேன். 6000 ரூபா இருந்தது, இப்போ 6500. அதுவுமே வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி கேட்க வேண்டியிருக்கு. இப்போ மினிஸ்டர் ரெக்கமெண்டேஷன் வேணும் பொழுது அந்த அளவுக்கு இல்லை இருக்குது. ஏன்னா பெரிய பெரிய ஹோட்டல் ரெஸ்டாரண்ட் வச்சுருக்காங்கல்ல. இப்போ உதாரணத்துக்கு வந்து கீதம் கஃபே ரெஸ்டாரண்ட் இருக்குது, இல்லை A2B இருக்குது, வசந்த பவன் இருக்குது, இல்லை சரவண பவன் வந்து கம்மியாக இருக்குது, பட் வசந்த பவன் இருக்குது. அது மாதிரி நம்ம அஞ்சப்பர், இந்த மாதிரி சில ரெஸ்டாரண்ட்லாம் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து எந்த காரணத்துக்கு ஒன்று திடீர்னு வந்து எனக்கு கேஸ் சிலிண்டர் இல்லை, அதனால் இப்போதைக்கு நான் ஷட் டவுன் பண்ணிக்கிறோம், அதுக்கப்புறம் திறந்துடும் சொல்ல முடியாது. கொஞ்ச நாளைக்கு வந்து அந்த கஸ்டமரை விட்டுட்டாங்கன்னா திரும்ப அந்த கஸ்டமரை பில்டப் பண்ணுறது கஸ்டமர். என்னென்னா நம்பர் ஆஃப் ஐட்டங்கள் இருக்குல்ல, எதெல்லாம் வந்து கேஸ் ரொம்ப தேவைப்படுது அதெல்லாம் குறையும். அப்போ இந்த மாதிரி ஒரு சூழலில் வந்து நம்ம இந்தியாவோட கையிருப்பு முந்தா நாள் தகவல் படி 9.5 நாளுக்கு தான் நம்மகிட்ட இருக்குது. ஓகே, நேற்று வந்து 8 நாள், இன்றைக்கி கணக்கு பண்ண 7 நாள், ஒரு வாரம் தான் நம்ம கையில் இருக்குது. இந்த ஒரு வாரத்துக்குள்ளே எந்த அளவுக்கு நமக்கு வந்து பெட்ரோல் டீசல் இதை ரிஃபைன் பண்ணுற அந்த இடங்கள் அதெல்லாம் இப்போது கேஸ் ஸ்டேஷன், நம்ம வந்து கேஸ் ஸ்டேஷனாக இது பெட்ரோல் ஸ்டேஷன் இருக்கு இல்லையா, பெட்ரோல் பங்க்கு, அதில் இனி வந்து அன்றைக்கி நிறைய க்யூ வந்துச்சு, இப்போ வந்து க்யூ குறைஞ்சிருக்கு, ஏன்னா அவைலபிலிட்டி இருக்குது. ஓகே, ஆனால் விஷயம் என்னென்னா இதுக்கப்புறம் வந்து இந்த பிரச்சனை இன்னும் வந்து கண்டினியூ ஆகும்னு தோணுது. அதுக்கு 2-3 காரணம் சொல்லலாம். இப்போ நம்ம மோடி அவர் நம்ம பிரைம் மினிஸ்டர் இருக்கார்ல, அவர் வந்து என்ன பண்ணார் அப்படின்னா ப்ரோ ஈரான் அல்லது ப்ரோ ரஷ்யாவாக இருந்த இந்தியா வந்து இப்போ ப்ரோ அமெரிக்கா அண்டு ப்ரோ இஸ்ரேல், அந்த வெளியுறவு கொள்கை வந்து நம்ம நாடு என்ன பண்ணணுங்கிறது வந்து மேலே உள்ளவங்க கணக்கு போட்டு பார்ப்பாங்க. ஏன்னா எல்லா நாடுமே இவங்க வந்து ரொம்ப சொந்தக்காரங்க, அவங்க வந்து இவங்க வந்து ஹீரோக்கள், ஹீரோ ஃபேமிலி, அவங்க வில்லன் ஃபேமிலி, அப்படிலாம் கிடையாது. நமக்கு இஸ்ரேல் ஓகே அப்படின்னா இஸ்ரேல் ஓகே, அமெரிக்கா நமக்கு சாதகம் பண்ணுறேன்னா அமெரிக்கா ஓகே, இல்லை ரஷ்யா வந்து நமக்கு நல்லா, ரஷ்யா முன்னாடி வந்து ரொம்ப ஆழமாக ஸ்ட்ராங்காக பண்ணாங்க. நம்மளோட பொருளாதாரம் வந்து முதலாளித்துவ பொருளாதாரம் கிடையாது, அப்புறம் முழுக்க முழுக்க கம்யூனிஸ்ட பொருளாதாரம் கிடையாது. கம்யூனிசம் முதலாளித்துவம் கலந்த பொருளாதாரமாக நேரு கொண்டு வந்து அப்புறம் அதை அப்படியே கன்டினியூ பண்ணாங்க இப்போ வரைக்கும், இப்போ 2014 வரைக்கும். அதுக்கப்புறம் வந்து டோட்டலாக அப்படியே மாறி போய் முதலாளித்துவ பொருளாதாரமாக வந்து அம்பானி அதானி வந்து ரொம்ப பெரிய அளவுக்கு, அதுக்கு முன்னாடி அம்பானியை வளர்த்தது காங்கிரஸ். ஆனால் ஒன்றுமே இல்லாமல் வெறும் 50,000 கோடி ரூபா சொத்து இருந்த ஒரு அதானி வந்து இன்றைக்கி 13 லட்சம் கோடி 14 லட்சம் கோடி சொத்து அப்படின்னா எங்கேருந்து வந்துச்சு? திடீர்னு அவ்வளோ பணம் எங்கேருந்து வரும்? அந்த இதெல்லாம் பார்த்தோன்னா இந்த இந்திய மக்களோட வரிப்பணம், அப்புறம் அவங்க வாங்குகிற கடன், அதை வந்து ரைட்டாக பண்ணுற அப்படின்னு சொல்லி ஒருத்தர் வளரக்கூடாதான்னா வளரலாம், ஆனால் அடுத்தவங்களுடைய வயிற்று அடித்து வளரக்கூடாதுங்கிறது தான். இது எங்கே உள்ளது அப்படின்னா அமெரிக்காவில் இருக்க முதலாளித்துவம் இருக்குல்ல, அது வந்து அப்படியே டிட்டோ வந்து இங்கே இருக்குது. அது அப்போ என்னென்னா இவர் அங்கே போய் இஸ்ரேலில் போய் மீட் பண்ணிட்டு வந்தார். இங்கே பிரச்சனை வந்து அங்கே அமெரிக்கா இஸ்ரேல் சேர்ந்து ஈரானோட பெருந்தலைகள்லாம் போகிறதுல பிரச்சனை ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த கதை வந்து இது வரைக்கும் உள்ள கதை எல்லாருக்கும் தெரியும். என்ன நடக்க போகுதுன்னு எடுத்தோம்னா, இப்போது நேற்று பார்லிமெண்ட் என்ன சொல்கிறாரு, முந்தா நாள் அவர் சுரேஷ் கோபி தான் வந்து இந்த ஆயில் இதுக்கான ஒரு மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் நினைக்கிறார். அவர் இது சம்மந்தப்பட்ட மினிஸ்டர். அவர் வந்து எங்கிட்ட வந்து இத்தனை லட்சம் கியூபிக் மீட்டர் இருக்குது, இது இருக்குது, அந்த இதில் எல்லாம் சொல்லிட்டு இருந்தார். அடுத்த நாள் பார்த்தா நம்ம ஒரு மோடி என்ன சொல்கிறாரு, நம்ம வந்து COVID-19 2020 அதில் பேண்டமிக்கில் எப்படி இருந்தோமோ அது மாதிரி ஒரு எமர்ஜென்சி பீரியடை வந்து எதிர்கொள்ள தயாராக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதில் வந்து உண்மை இருக்குது. அவர் முந்தா நாள் சொல்லும்போது 9 நாளைக்கு தான் கையில் ஸ்டாக் இருக்குது. இப்போ நமக்கு வந்து ஸ்டாக் ஃபில்லப் பண்ணணும் ஒரு பக்கம். ஆனால் இப்போ செய்திகள்லாம் நம்ம பார்க்கும்போது ஒவ்வொரு, அதாவது ஹார்மஸ் ஜலசந்தி வழியாக ஒவ்வொரு எண்ணெய் கப்பலாக ஈரான் வந்து அனுமதிக்கிறாங்க இந்தியாவுக்கு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இந்த செய்திகளையும் பார்க்கும் அதை சொல்ல வர்றேன். நமக்கு வந்து எங்கேருந்து வாங்குகிறோம்? மேஜர் ஐட்டம் வந்து நம்ம சவுதி அரேபியா, UAE, ஈராக்கு, அதுக்கப்புறம் வந்து இந்த நேச்சுரல் கேஸ் வந்து கத்தார், அங்கேருந்து வாங்குகிறோம். அது எல்லாமே வந்து ஹார்மோஸ் ஜலசந்தி வழியாக தான் வருது.
ஓகே. இப்போ ஹர்மோஸ் ஜலசந்தியை இந்தியாவுக்கு தடை பண்ணவே இல்லை. டோட்டலாக வந்து ஓப்பன் பண்ணிட்டாங்க. இந்தியா நீங்கள் வந்து எத்தனை கப்பலும் வரட்டும் போகட்டும், என்ன ஒரு கப்பலுக்கு வந்து 20 கோடி ரூபாய் டோல் கட்டிட்டு போங்க, அது யுவானில் கட்டிட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. நம்ம கட்டிடலாம், அது பிரச்சனை இல்லை. நமக்கு கப்பல் அவைலபிள், பிரச்சனை இல்லை. நமக்கு இங்கே வந்து ஃபில்லப் பண்ணி நம்ம வந்து ரிஃபைன் பண்ணி இதை கொண்டு வரலாம். இன்னொரு பக்கம் வந்து அதுக்கு ஈக்குவலாக வந்து ரஷ்யாவில் வாங்குறோம். ரஷ்யா வந்து அமெரிக்கா என்ன சொல்கிறாங்க, ஒரு மாதத்துக்கு இந்த ரஷ்யாவில் வாங்கிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் ஒன்றும் தடை சொல்ல போகிறதில்ல அப்படின்னு இந்தியாவுக்கும் ஓகே சொல்கிறாங்க. யூரோப்பியன் யூனியன் இருக்குல்ல, அவங்களுக்கும் ஓகே சொல்கிறாங்க. ஓகே, அந்த மாதிரி ஒரு சூழலில் ரஷ்யா வந்து இப்போ முதல்ல ஒரு கப்பல் சைனாவுக்கு போன கப்பலை வந்து அது வச்சுட்டாங்க. சைனா இது வந்து இந்த ஆயில் டேங்கர் மேடு யூட்டன் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் இந்தியா அப்படின்னு சொல்லி போட்டாங்க. யூட்டன் பண்ணி இந்தியாவுக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 6 கப்பல் 7 கப்பல் வந்து இந்தியாவுக்கு வந்துருச்சு, எண்ணெய் கப்பல். அப்போ இந்தியாவுக்கு வந்து இந்த பிரச்சனையெல்லாம் வரவே கூடாதுல்ல. ஆமாம். ஆனால் ஏன் வருது அப்படின்னு ஒரு காரணம். அதுக்கப்புறம் அங்கே வந்து ஹர்மோஸ் ஜலசந்தி ஓப்பன் பண்ணி விட்டாங்கல்ல, அப்போ கப்பல் வந்து தடையே கிடையாது, போகலாம் வரலாம்ல. ஆனால் இப்போ நமக்கு வந்து நேச்சுரல் கேஸ் இருக்குல்ல, இந்த நேச்சுரல் கேஸை வந்து அதிகமாக ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஆனால் குரூட் ஆயிலை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம், அதுக்கப்புறம் டீசலை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். அதுக்கு வந்து ஒரு மாதிரி பாதுகாப்பாக வைக்க முடியும். இது எவாப்ரேட் ஆகிடும். எவாப்ரேட் மட்டும் இல்லை, ப்ரெஷரைஸ்டு. அந்த ஒரு வித்தியாசம். ஏன்னா இது இவ்வளோ டீட்டெயிலாக சொல்கிற காரணம் என்னென்னா, பார்க்குற நம்மளுடைய நேயர்களுக்கு கொஞ்சம் தெரிஞ்சவங்களுக்கு ஓகே தான், தெரியாதவங்களுக்கு ஏன் வந்து நம்ம தான் வீட்டில் வந்து கேஸ் சிலிண்டர் வச்சுருக்கோம், அது ஏன் வைக்க முடியாது அப்படின்னா, அந்த அவ்வளோ குவான்டிட்டியை அவ்வளோ இதை வந்து நம்ம ப்ரெஷரைஸ்டு இதை வைக்கும்போது ஏதாவது ஒரு சின்ன இடத்துல லீக்கு பிரச்சனை வந்தால் மொத்த இதுவும் காலியாகிடும். ஆனால் அதே இது வந்து பெட்ரோலும் எவாப்ரேட் ஆனால் கூட கேஸ் அளவுக்கு இல்லை. இது வந்து லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ், இது எல்பிஜி. அப்போ நேச்சுரல் கேஸ் சிஎன்ஜி அப்படின்னு வருது இல்லையா. அப்போ அதெல்லாம் ப்ரெஷரைஸ் பண்ணி வைக்கிறதுல வந்து நமக்கு ஆபத்து அதிகம். இதில் வந்து ஆபத்து இருக்குது, ஆனால் குறைவு. அப்போ நம்ம இது ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். இதிலேருந்து நம்ம ரிஃபைன் பண்ண ஒரு பேரலுக்கு வந்து ஒரு 4 சிலிண்டர் 5 சிலிண்டர் நமக்கு கிடச்சிட்டே இருக்கும். இப்போ வந்து நமக்கு 1 லட்சம் பேரல் நம்ம இது பண்ணுறோம், 1 லட்சம் பேரல் பண்ணுறோம்னா நமக்கு 4 லட்சம் சிலிண்டர் கிடைக்கும். அப்போ நமக்கு வந்து நிறைய வந்துக்கிட்டே இருக்குது. அப்படிங்கிறதுல ஹர்மோஸில் நம்ம எங்கேருந்து நேச்சுரல் கேஸ் வருது, கத்தார்லேருந்து வருது. அந்த கத்தாரோட நேச்சுரல் கேஸ் ஃபீல்டு இருக்குல்ல, அது ஒரு 20% போட்டு ஆல்ரெடி தாக்கிட்டாங்க ஈரான். அது தாக்குனதுக்கு வேற ஒரு காரணம். அது அவன் 20% தாக்கிட்டாங்க. அப்போ இது ஏற்கனவே அங்கே உற்பத்தி பண்ணிட்டு இருந்ததில் மொத்தத்துக்கும் ஷட் டவுன் பண்ணி திரும்ப உற்பத்தி ஆரம்பித்தா கூட 20%. இப்போ வந்து அங்கே உற்பத்தி பண்ணுற இது இருக்கு இல்லையா, அதை வந்து 20% வந்து இப்போ உற்பத்தி பண்ண முடியாது. அதை வந்து சரி பண்ணுறதுக்கு 5 வருஷம் ஆகுன்றாங்க. அப்புறம் பெரிய அளவுக்கு செலவாகும். ஓகே, மிச்சம் 80% உற்பத்தி இருக்கு இல்லையா, அந்த உற்பத்தியும் திரும்ப இன்னும் வந்து பிரச்சனை ஓடிட்டே இருக்குல்ல. முழு உற்பத்தியும் அப்புறம் உற்பத்தி பண்ணதை வந்து ஸ்டோர் பண்ணி அதை வந்து கப்பலில் ஏற்றி அப்படின்னு இருக்குல்ல, அதுக்கான ப்ராசஸ் இருக்குல்ல, அது குறையுது. அப்போது ஹர்மோஸ் ஜலசந்தி ஓப்பன் பண்ணியாச்சு, சோர்ஸ் இல்லையே, அப்போ எதுலேருந்து கொண்டு வர்றது, அது பிரச்சனை. இப்போ ஒருவேளை உற்பத்தி ஆனது வந்து இந்தியாவுக்கு மட்டுமா கொடுப்பாங்க, வேறு வேறு நாடுகளுக்கு போகணும்ல. ஜப்பான் வந்து 80% இதை கத்தாரை நம்பி இருக்குது. இது வந்து சவுத் கொரியா வந்து 65% ஜப்பான் இது கத்தாரை நம்பி இருக்குது. இந்தியா 60% நம்பி இருக்குது. அப்போ இது வந்து நேச்சுரல் கேஸ் இப்படி தான் வாங்கி ஆகணும். இப்போ நேச்சுரல் கேஸ் வேறு எங்கேருந்தும் நம்மளால் வாங்க முடியாது, இருக்குது, குறைவாக இருக்குது. ஏன்னா இந்த இடத்துல தான் நேச்சுரல் கேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஈரானில் நிறையா இருக்குது. அந்த ஒரே இடம் தான் அந்த கத்தார் இடத்துல இருந்து அங்கே வந்து கிட்டத்தட்ட 5000 ஸ்கொயர் கிலோமீட்ரு, இங்கே 5000 ஸ்கொயர் கிலோமீட்டர், அங்கே அவங்களுக்கு 3200 சம்திங். அப்புறம் அந்தளவுக்கு அவங்க 2 பேரும் பிரித்து வச்சுருக்காங்க. சார், எந்த நோக்கத்தோடு இப்போ கத்தாரை தாக்கியிருக்காங்க சார்? அந்த தாக்கின காரணம் என்னென்னா, ஈரானை வந்து கையை கட்டி போட்டு நேச்சுரல் கேஸ் எடுக்க முடியாமல் இவங்ககிட்ட வந்து எவ்வளோ எடுக்கணுமோ அதில் டபுள் த குவான்டிட்டி எடுத்துகிட்டே இருக்காங்க அமெரிக்காவோட கம்பெனி உள்ளே வந்து. அப்போ கீழே இருக்கிறது நம்ம வந்து எல்லையாக வகுக்க முடியும். ஆமாம், இயற்கை தானே. அதில் ஊட வந்து ஒரு பெரிய ஷட்டர் போட்டு இந்த பக்கம் இந்த எண்ணெயெல்லாம் இங்கிட்டு போகக்கூடாதுன்னு சொல்ல முடியும். இவன் உறிஞ்ச வந்து இங்கே பூரா இந்த பக்கம் வந்துடுது. இப்போ நமக்கு வந்து கிணத்துலேயே வந்து பெரிய அளவுக்கு பக்கத்தில் போர் போட்டு விட்டாங்கன்னா நமக்கு தண்ணி வராது. அப்போ கீழே உள்ள உறிஞ்சிரேன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி அவங்க ஈரானோட கையை கட்டி போட்டு அமெரிக்க கம்பெனி கத்தாரில் வச்சு உறிஞ்சிட்டாங்க நிறையா. இப்போ அமெரிக்காவுக்கு எதிராக தான் அங்கே தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அமெரிக்கா கம்பெனிகள் அமெரிக்காவுக்கு எதிராக தான். அது முக்கியமாக குறிப்பிட்ட அளவுக்கு அமெரிக்கா கம்பெனி எங்கே இருக்கோ அதை குறி வச்சு தான் தாக்கியிருக்காங்க. ஈரான் வந்து அந்த வளைகுடா நாடுகளோட மன்னர்களையோ மக்களையோ அதையும் அடிக்கலை. அமெரிக்கா கம்பெனி அமெரிக்க தளம் அதை பேஸ் பண்ணி தான் அடிக்கிறாங்க அப்படிங்கிறதான். ஸோ இந்த மாதிரி வந்ததில்லை. இப்போ நமக்கு வந்து ஈரான் ஹர்மஸ் திறந்து விட்டாங்க, சோர்ஸ் இல்லை. ஆமாம். இப்போ ரஷ்யாவிலேருந்து வருதுல்ல, அந்த ரஷ்யாவிலேருந்து வந்தது வந்து
நிறைய யாருக்கு வருதுன்னா நான் கேள்விப்பட்ட வரைக்கும் அதில் இன்னும் வந்து கரெக்டாக புள்ளி ஒரு டேட்டா கையில் இல்லை, ஆனாலும் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன அப்படின்னா அம்பானி ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி அங்கே போகுது. அங்கே ரிஃபைன் பண்ணி குரூட் ஆயிலை ரிஃபைன் பண்ணி அதை வரக்கூடிய பை ப்ராடக்ட் இருக்குல்ல, அதை வந்து முழுசாக இந்தியா கொடுத்து இந்த பிரச்சனை வராது, அது வந்து வெளிநாடுகளுக்கு போகுது. ஆனால் இதுக்கு ரிலையன்ஸ் நிறுவனம் வந்து மறுப்பு தெரிவிச்சிருந்தாலும் இப்போ முன்னாடி அமெரிக்கா இதே குற்றச்சாட்டை முன் வச்சு தான் இந்தியா மீது 50% வரி விதிச்சிருந்தாங்க. அதன் பிறகு எங்களிடம் தான் நீங்கள் வந்து வாங்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ மறுபடியும் இந்த போர் காரணமாக ஒரு 50 நாளைக்கு இல்லை 30 நாளைக்கு நீங்கள் ரஷ்யா கிட்ட இருந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு அனுமதி அளிச்சிருந்தாங்க. இப்போ இதனுடைய நீட்சியாக நீங்கள் எங்ககிட்ட எதுவுமே சொல்லாமல் நீங்கள் நிறுத்திட்டீங்க வாங்காமல், அதனால மலிவு விலைக்கு கொடுத்தா அவங்க கச்சா எண்ணெய்ங்க இப்போ நாங்கள் சந்தை வழியில தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ நட்பு நாடும் போச்சு. ஏற்கனவே நட்பு நாடு போச்சு. நம்ம இந்தியா பண்ணது வந்து நட்பு நாடு போச்சு. நம்ம வந்து ரஷ்யா பக்கம் வந்து ஓகே நீ நண்பர் அப்படின்னு சொல்லிட்டு கையாட்டிட்டு யுக்ரைனில் போய் கட்டி பிடிச்சிட்டு வந்தா ஒன்று இந்த பக்கம் இரு இல்லை அந்த பக்கம் இரு, நடுவில் என்ன லாரி அடிச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த கதை தான் இந்தியாவுக்கு. இப்போ இந்தியாவுக்கு வந்து ரஷ்யா வேணும், ஈரான் வேணும். இங்கே தான் ஈரான் வேணும். ஈரான் இந்த சைடில் ஹர்மோஸ் வழியாக வர்றதுக்கு ப்ளஸ் வந்து கத்தார், சவுதி, யுஏஇ எல்லாம் வேணும். ஓகே, இந்த பக்கம் ரஷ்யா நிறையா கொடுக்குது, ரஷ்யா வேணும். அப்போது இதை வந்து பகைச்சிக்கிட்டு அமெரிக்காவுக்கு வாலாட்டிகிட்டு இருக்குது. எதுக்கு பண்ணுறோம்? அதில் பிரச்சனை வந்து இன்றைக்கி ரஷ்யா வந்து சந்தை விலையில் கொடுத்தா கூட அதை வந்து இந்திய மக்களுக்கு முழுசாக யூஸ் பண்ணுறோமானா இல்லை. அந்த ஒரு பிரச்சனை, இந்த பிரச்சனை தான் நமக்கு இப்போது அப்படி பிரம்மாண்டமாக வந்து நிற்குது. இந்த பிரச்சனை வந்து சால்வ் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது, டக்குன்னு சால்வ் ஆகாது. இன்னும் 1 வாரம் 10 நாள் கழித்து நம்ம நிலைமை தலைகீழ மாறும். இதை வந்து எல்லா மாநில முதல்வர்களையும் வந்து காணொலி இதில் கூப்பிட்டு இந்த மாதிரி நம்ம ஸ்டேட் எமர்ஜென்சி திடீர்னு அறிவிக்காமல் கொஞ்சம் கொஞ்சமாக அறிவிப்போம், மக்கள் பழக்கத்துக்கு வர. அதுக்கு தான் இன்னைக்கு ஆலோசனை கூட நடத்த போறாங்க. இதை நம்ம இப்போ பேசுகிறோம்ல, இப்போ நீங்க காணொலி இப்போ இன்னைக்கு வெளியிடுறீங்கன்னு வச்சுக்கலாம். இதை வந்து ஒரு 1 லட்சம் பேர் பார்க்குறாங்க. இந்த 1 லட்சம் பேரும் ஐயா இப்போ இப்படியாப்பா இவர் சொன்னார், இங்கே இருக்குது நம்ம ரிலையன்ஸ் எல்லாம் வருது, இங்கே வரலையா, நமக்கு வந்த இது கூட வந்து ஹர்மோஸ் திறந்து விட்ட கூட அங்கே சோர்ஸ் இல்லையா அப்படின்னு 4 பேர் பார்ப்பாங்க, பேசுவாங்கல்ல. இந்த இது பரவி அப்போ என்ன ஆகும், நமக்கு வந்து விறகு அடுப்பும் சைக்கிளும் தான் அப்படின்ற மாதிரி வந்துச்சு அப்படின்னா அதுக்கும் தயாராகணும். அப்போ பேண்டமிக்கில் நமக்கு லாக்டவுன் போட்ட மாதிரி வருது, எமர்ஜென்சி வருது அப்படின்னா 75-76 போட்ட எமர்ஜென்சி மாதிரி இல்லாமல் இந்த எமர்ஜென்சி நமக்கு மெட்டீரியல் எமர்ஜென்சி. ஆமாம், இது நமக்கு என்ன சொல்லணும்னா நம்மளோட கவலை வந்து கேஸு, பெட்ரோலு, டீசலு அதெல்லாம் இல்லாமல் இதுக்கு வந்து பிளாஸ்டிக். இப்போ நம்ம இங்கே இந்த டேபிள் எடுத்தால் பிளாஸ்டிக், சேர் எடுத்தால் பிளாஸ்டிக், காரு, கேமரா, அது ஸ்டாண்டு, அதில் பிளாஸ்டிக் இல்லாத உபயோகப்படுத்தாத ஒரு பொருளும் நம்மகிட்ட இல்லை. பிளாஸ்டிக் அவ்வளோ பிளாஸ்டிக். அந்த பிளாஸ்டிக் வந்து மூலப்பொருள் எதுனா பெட்ரோலியம் ப்ராடக்ட். அப்புறம் வீடுகள் கட்டுறோம்ல அதில் பிவிசி பைப்பு. ஓகே, அந்த பிவிசி பைப் எடுத்தீங்கன்னா என்ன, இதனால தான் இப்போ பிளாஸ்டிக்னுடைய பொருட்கள் விலை அதிகரிச்சிருக்கு, பயங்கர அதிகரிக்கும். ஏன்னா அதுக்கு மூலப்பொருள் அது. அதுக்கு என்ன சம்பந்தம் அப்படின்னு கேள்வி வந்தது. நீங்கள் எடுத்துட்டீங்கன்னா இந்த எண்ணெய் இருக்கு இல்லையா, நம்ம பொரிக்கிற எண்ணெய், எது நம்ம சூரியகாந்தி எண்ணெய் இருக்குல்ல, அதோட விலை கூடும். ஏன்னா அதில் வந்து சேர்க்கக்கூடிய சில மூலப்பொருள் வந்து குரூடாயிலேருந்து வருது. அது கேள்விப்பட்டிருக்கேன் முன்னாடி. ஆமாம், இப்போ குரூடாயில் இல்லை அப்படின்னா இப்போ இது எண்ணெய் விலை கொடுத்தான் செய்யும். இப்போ சூரியகாந்திக்கும் இதுக்கு என்னையா சம்பந்தம் அப்படின்னா, சூரியகாந்தி எண்ணெயில் இது வந்து கொஞ்சம் ஒரு பெர்சன்டேஜ் வந்து அளவில் சேர்க்குறாங்க. அது போக அதை அரைக்கிறதுக்கு பண்ணுறதுக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சப்போஸ் இது டீசல் மோட்டர்னு வச்சுக்கோங்க, டீசல் ஊற்றணும்ல. அப்புறம் டிரான்ஸ்போர்ட்டு வரக்கூடியது, நம்ம வெங்காயம் வந்து ஆந்திராவில் விளையுது, இல்லை கர்நாடகாவில் பெல்லாரியில் விளையுது, அங்கிட்ட விளையுது வச்சுக்கலேன். அந்த வெங்காயத்தை வந்து கோயம்பேடு சந்தைக்கு கொண்டு வரணும். கோயம்பேடு சந்தைக்கு கிட்டத்தட்ட ஒரு 1400 லோடு வருது ஒரு நாளைக்கு. அந்த 1400 லோடு வந்து இப்போ அப்படியே டீசல் கிடைக்கல என்ன ஆகும், அங்கங்கே தேங்குறது வந்து ஸ்டோர் பண்ணி வைக்க முடியாது. ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு பெரிய அளவுக்கு கரண்ட்டு தேவை. நம்ம வந்து இதுக்கு சில்லர் பிளான்ட்டு தேவைப்படுது. அப்போது இத்தனை இதுவும் வந்து பிரச்சனை. ஒரு குரூட் ஆயில் இல்லை அப்படின்னா நம்ம லைஃப் வந்து ஸ்தம்பிச்சு போயிடும் அப்படிங்கிறது. சார், இன்னொரு பக்கம் நீங்கள் சொன்ன மாதிரி ரிலையன்ஸ் நிறுவனத்துக்கு இதில் வந்து ஒரு பங்கு இருக்குது அப்படின்னு செய்திகள்லாம் வெளியாகிருக்கு அப்படின்னு சொல்கிறீங்க. ஒருவேளை நரேந்திர மோடி அவர்கள் அதானிக்கு லாபம் ஈட்டணும், அவருக்கு சார்ந்து தான் இயங்கணும் அப்படின்றதுனால தான் எந்த நாட்டுக்கும் அதாவது ரஷ்யாவை நட்பு நாடாக இருந்தாலும் அதை பகைச்சிக்கிறாங்களா? ஒரு நடுநிலையோட இந்தியா இல்லையா? ஆமாம், அதானிக்காகத்தான் அவர் வந்து ஆட்சி பண்ணுறதே வந்து அம்பானி அதானிக்காக தான் ஆட்சி பண்ணுறாங்க. அது தெரிஞ்சதானே. ஏன்னா அங்கே வந்து இஸ்ரேலில் இருக்கிற ஹைஃபா துறைமுகம் வந்து அதானியோடது. அப்புறம் இப்போ இது சைப்ரஸ் தீவுக்கு போயிட்டு வந்தாங்க. ஏன்னா இங்கே ஹைஃபா அடிச்சு விட்டாங்க, அதனால் சைப்ரஸில் போய் ஏதாவது அதானிக்கு பண்ண முடியுமான்னு பார்ப்போம். அப்புறம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய
பங்களாதேஷ் போனாங்க. அதானிக்கு வந்து பவர் ப்ரொடக்ஷன் அது இது அந்த மாதிரி அதானி சம்மந்தப்பட்டு அதானி அவர் வந்து இந்தியாவுக்கு பிரதமர் இல்லை. அதானியோட அதானி என்ற முதலாளிக்கு அவர் பிரதமராக இருக்கிறார். அவர் வந்து பிரதமராக வேலைக்கு வச்சிருக்கிறார். ஆனா நீங்க முன்னாடியே சொன்ன மாதிரி காங்கிரஸும் அதானி அவர்களுக்கு சாதகமாக தான் இருந்துச்சு. அம்பானி அவர்களுக்கு சாதகமாக தான் இருந்துச்சுன்னு சொல்றீங்க. அப்ப எந்த கட்சி வந்து ஆட்சி அமைச்சாலும் அவங்களுக்கு ஆதரவா தானே இருக்க போறாங்க. முதலாளிகள் இருக்கத்தான் செய்வாங்க. அது வந்து எந்த லிமிட்டேஷன் ஒன்று இருக்குல்ல, அந்த லிமிட்டேஷன்ல அப்படி பார்த்தா காங்கிரஸ் பண்ணதும் தப்பு தான். ஆனா அவங்க பண்ணது ஒரு சின்ன தப்பு, இவங்க பண்ணது இமாலய தப்பு. அதுக்காண்டி காங்கிரஸ் சூப்பர்லாம் இல்லை. அந்த காலத்துல தமிழ்நாட்டை வந்து வஞ்சிச்சது வந்து இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு பிஜேபி வஞ்சிக்குதோ அதை விட அதிகமாக காங்கிரஸும் வஞ்சனை பண்ணுச்சு. காங்கிரஸ் ஒன்றும் நல்ல கட்சியெல்லாம் கிடையாது. என்ன காங்கிரஸில் உள்ளே இருந்தது பூரா வந்து ஆர்எஸ்எஸ் அண்டு பிஜேபிக்காரங்க. பட் காங்கிரஸ் முகமுடியை போட்டிருந்தாங்க. இப்போ முகமுடி கலண்டு ஒரு பக்கம் காங்கிரஸ் முகமுடி கலண்டு போனதுனால பிஜேபி தனியாக ஆட்சி பண்ணது, காங்கிரஸ் வந்து கீழே இறங்கிருச்சு அப்படிங்கிறதான். இன்றைக்கி வந்து நம்ம இந்த சப்ஜெக்ட்டுக்கு என்ன சொல்கிறோம்னா, இன்னும் ஒரு வாரத்தில் இந்த நிலைமை அப்படியே நீடிச்சிச்சுன்னா, ஒரு வாரத்தில் நமக்கு வந்து இன்னும் ஒரு வாரத்தில் கட்டாயம் வரும், கண்டிப்பாக வரும். அப்போ நம்ம ஏற்கனவே இப்போ வந்து சமையல் இந்த ஐட்டங்கள் இருக்குல்ல, இதில் வந்து நிறைய இண்டக்ஷன் ஸ்டவ், ஓவனு, அப்புறம் வந்து ஹாஸ்டல்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா, அங்கே வந்து விறகடுப்பு அப்போ நிறைய வந்து மாற ஆரம்பிச்சிட்டாங்க. நிறைய ஹாஸ்டல்ஸில் விறகடுப்பு பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. நான் நிறைய கேள்விப்பட்டேன் விறகடுப்பு. அப்போ என்னென்னா நம்முடைய கேஸ் பயன்பாட்டை வந்து நிறைய குறைச்சிட்டோம். அது போக கரண்ட் உற்பத்தி இருக்கு இல்லையா, மின்சார உற்பத்தி வந்து இது முழுக்க இந்த பெட்ரோலியம் ப்ராடக்ட் நம்பி இல்லை. நம்ம வந்து ஹைட்ரோ பவராக இருக்கட்டும், அல்லது நிலக்கரி பவராக இருக்கட்டும், அல்லது அணு நிலைய உற்பத்தி வந்து ஒரு 5-6% தான் நமக்கு இப்போ வருது. மற்றபடி இந்த மரபுசாரா எரிசக்தி இருக்குல்ல, நம்ம காற்றாலை அண்டு சூரிய ஒளி, அது ஓரளவு நல்லா பண்ணுது. அப்படிங்கும்போது நமக்கு கரண்ட்டு தட்டுப்பாடு ரொம்ப பிரச்சனை வராது. ஆனால் இந்த மெடிசன் இருக்குல்ல, மருந்து பொருள் அட்டை வந்து பிளாஸ்டிக் தானே. ஆமாம். அதில் அப்புறம் வந்து அந்த உருவக்கூடிய பிளாஸ்டிக் எடுத்திங்கன்னா அந்த கேப்சூல் இருக்கு, அது எல்லாமே பிளாஸ்டிக் பேஸ் தானே. அது எல்லாமே ப்ரொடக்ஷன் பாதிக்கும். இப்போது எத்தனை நம்ம வந்து 140 கோடி பேர் இருக்கோம். அப்போ எவ்வளோ அட்டை, எவ்வளோ மருந்து, எத்தனை அளவுக்கு கோடி கோடி. இந்தியாவினுடைய பொருளாதாரமே சீர்குலைய வாய்ப்பு இருக்குது. சீர்குலையாது, பாதிக்கும். ஆனால் இந்தியா வந்து சம்மந்தமே மேலே துண்டா நிற்குது, பொருளாதாரம் பாதிக்கும். ஆனால் நம்ம ராங் கொள்கையால் இந்த மாதிரி. ஆனால் இந்தியா வந்து எப்போ கீழே வீழ்ச்சி அடையாது. இந்தியாவோட மக்கள், இந்த உழைப்பு, இந்த கட்டமைப்பு, இது எப்போவுமே ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்கும். நீங்கள் வந்து காங்கிரஸாக இருந்தாலும் சரி, பிஜேபி இருந்தாலும் சரி, அல்லது வந்து கெஜ்ரிவால் ஆண்டாலும் சரி, திமுக இந்தியாவை ஆண்டாலும் சரி, என்னதை கொள்ளையடித்தாலும் சரி, அப்படி பார்த்தா வந்து வெள்ளைக்கார அடிக்காத கொள்ளையா இந்தியாவை. அதனால் அது பிரச்சனையே இல்லை. இந்தியா வந்து வீழ்ச்சியில் அடையாது. அதே நேரத்தில் நம்ம எமர்ஜென்சி வந்து சம்மந்தமே இல்லாமல் இன்னொரு 3 மாதத்துக்கு வந்து இங்கே வரக்கூடியதெல்லாம் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வெளிநாட்டுக்கு கொடுக்கக்கூடாது, இந்தியாவுக்கு தான் கொடுக்கணும்னு சொல்லி அங்கே ஆர்டர் போடுறதுக்கு ஒன்று அம்பானி வந்து முதலாளியாக இல்லாமல், இவர் வந்து இப்போ பிரைம் மினிஸ்டர் வந்து அவருக்கு அடங்கின பிரைம் மினிஸ்டராக இல்லாமல் இவர் உத்தரவு போடுற இடத்துல இருந்தால் நடக்கும். இது வந்து ஆக்சுவலாக 2006-7 வந்து மன்மோகன் சிங் பண்ணார் அந்த டைமில். இதெல்லாம் இங்கே இந்தியாவுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் இந்தியா, அதுக்கப்புறம் தான் வெளிநாடுக்கு அப்படின்னு சொல்லி எல்லாம் நிறையா விஷயங்கள் உற்பத்தி பொருளிலிருந்து நம்ம இந்த பொருள் எல்லாம் அக்ரிகல்ச்சர் ப்ராடக்ட்லாம் நிறைய பண்ணார். அவர் வந்து சைலண்ட்டாக எல்லாம் இது பண்ணிட்டு போயிட்டார். அதனால் இப்போ வந்து எமர்ஜென்சி வரும். ஒருவேளை இதெல்லாம் சேர்ந்து எல்லாம் இந்த மாதிரி பேசுகிறோம்ல, கொந்தளிச்சு ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரி வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடாது, எல்லாம் இங்கே தான் கொடுக்கணும் வந்தால் கொஞ்சம் சீராகும். ஏன்னா நமக்கு வந்து சோர்ஸ் கிடைக்குதுங்க. ஒரு பக்கம் இவங்க சந்தை பொருளை விலைக்கு கொடுத்தா கூட ரஷ்யா கொடுக்குறாங்கல்ல, அதில் வந்து நமக்கு வந்து வேறு பிரேசில் அதுன்னு சொல்லி வேறு சின்ன கொஞ்சம் கொஞ்சமாக வருது. அப்புறம் ஹர்மோஸ் வழியே வர்றதுக்கு இல்லையா, முன்னாடி வந்து நம்மகிட்ட வந்து ஒரு 15 கப்பல் வந்துச்சு அப்படின்னா இப்போ 5 கப்பல் வந்தால் கூட கொஞ்சம் ரீப்ளேஸ் பண்ணுமே. அதனால் அந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு எமர்ஜென்சி வராது. ஆனால் எமர்ஜென்சி வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதையும் திரும்ப வந்து நம்ம அம்பானிக்காக எல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னா இருக்கிற பூரா ரிஃபைன் பண்ணி வெளிநாட்டுக்கு வித்துட்டு நம்மளை வந்து பட்டினி போடுவாங்கன்னு அர்த்தம். ஒருவேளை இந்த லாக்டவுன் வந்து அமல்படுத்திட்டாங்க அப்படின்னா மக்கள் வந்து இது எப்படி எதிர்கொள்ளணும்? ஒன்றும் பெரிய அளவுக்குலாம் வராதுங்க. என்னென்னா சாப்பாடு வெளியில் ஹோட்டலில் வந்து இன்னும் கொஞ்சம் பிரச்சனை வரும். வீட்டில் வந்து நம்ம அப்பார்ட்மெண்ட்டில் வந்து விறகடுப்பு யூஸ் பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆமாம். அப்போ அவங்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படணும். அல்லது என்ன ஒரு கூட்டாஞ்சோறு ஒரு மாதிரி அதை எப்படி பயன்படுத்தணும் நிறைய பேருக்கு தெரியல. இல்லை என்னென்னா உதாரணத்துக்கு வச்சுன்னா ஒரு 20 ஃப்ளாட் இருக்கிற இடம் இருக்குது, அப்புறம் வெளியில் காமன் இடம் இருக்குது. என்னென்னா சரி ஓகே இன்றைக்கி வந்து விறகடுப்பு வச்சு மொத்தம் எல்லாம் சமைச்சு சாப்பிடுவோங்கன்னு சொல்லி அப்படியே கூட்டாஞ்சோறு மாதிரி எல்லாம் சேர்த்து சாப்பிட வேண்டியதானே. சாப்பிடணும்னு முடிவு பண்ணி எப்படி சாப்பிடலாம். இன்னும் கொஞ்சம் பேலியோ டயட்டு எல்லாம் ஊற வச்சு முளைக்கட்டின இது அரிசி இது பருப்பு போட்டு அதை சாப்பிடுவோம். நம்ம மக்கள் வந்து பட்டினி கிடந்து சாக போகிறது இல்லைங்க. என்னென்னா இந்த எமர்ஜென்சி வந்து டக்குன்னு டிமானிட்டைசேஷன் பண்ண மாதிரி, பேண்டமிக் வந்து அனௌன்ஸ் பண்ண மாதிரி டக்குன்னு வராமல் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம ப்ரிப்பேர்ட் ஆகிட்டோமா, அதனால் நமக்கு வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பெல்லாம் வராது. ஆனால் பாதிப்பு உண்டுங்கிறது தான். இது நமக்கு சாப்பாடு பிரச்சனை வராதுங்க.
விலைவாசி, அதுக்கப்புறம் வந்து அங்கே பொருட்கள் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்குற விஷயம், அதில் வந்து டிரான்ஸ்போர்ட்டு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஸ்டக் ஆச்சு அப்படின்னா நமக்கு வந்து கொஞ்சம் நெருக்கடி வரும். இந்த நெருக்கடி வந்து பெரிய அளவுக்கு மோசமாலாம் வராது அப்படிங்கிறது தான் என்னோட கணிப்பு. இன்னொரு பக்கம் சார், இப்போ தொடர்ச்சியாக உலக செய்திகளில் இந்த ஈரான் போரில் என்னதான் நடக்குது அப்படின்னு கவனிச்சுட்டு வரும்போது ட்ரம்ப் அவர்கள் கொஞ்சம் இறங்கி வராரு அப்படின்றத பார்க்க முடியுது. நாங்கள் வந்து உலக நாடுகளினுடைய அக்கறையை கவனித்து நாங்கள் வந்து பின்வாங்குறோம், ஈரான் கிட்ட நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துகிறோம் அப்படின்றதுக்காக பாகிஸ்தானையும் இன்னும் சில நாடுகளையும் மத்தியஸ்துக்காக அழைச்சாங்க அப்படின்னு சில செய்திகள் வந்திருந்தது. அதற்கு ஈரான் வந்து இல்லை, எங்ககிட்ட யாருமே பேசவே இல்லை, எங்கள் எதிரி நாடெல்லாம் பேசவே இல்லை அப்படின்னு கடுமையாக சொல்லியிருந்தாங்க. இது எப்படி சார் புரிஞ்சுக்கிறது? வாங்கின அடி அப்படி. அமெரிக்கா வந்து மிகப்பெரிய ஆளு தான். ஆனால் ஆணைக்கு அடி சறுக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அமெரிக்கா வாங்கியிருக்க அடி அப்படி. ஓகே, அப்புறம் எதுக்கு வந்து பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கும்போதே February 28 வந்து இப்போ 900 குண்டுக்கு மேலே போட்டு அந்த பெருந்தலைகள்லாம் போட்டு தாக்குனீங்களாம், ஒரு ஸ்கூலில் இருக்கிற 168 சின்ன பசங்களை போட்டு கொன்னீங்க, ஹாஸ்பிட்டலில் போட்டு அடிச்சிங்க, யாரை கிட்ட அடிச்சிங்க? இப்போ வந்து குத்துதே குடையுதே, ஐயோ ஈரான் அடிக்கிறான் இப்படி பண்ணுறான் அப்படின்னா இப்போ வந்து வலிக்குதுல்ல. அமெரிக்கா அதாவது ஒரு படத்தில் வந்து கமல் வரை இதை சொல்லுவாங்க, உடம்பு அப்படியே இருக்குது, உயிரை அப்படியே பிடிச்சி உருவிட்டாங்க சொல்லுவாங்கல்ல. அது மாதிரி அமெரிக்காவோட நரம்பு உயிரை பிடிச்சி உருவிட்டாங்க. அதோட பொருளாதாரம் பயங்கர பிரச்சனை, இனி எந்திரிச்சு வர முடியாது. ஆனால் உரண்டை இழுக்காமல் அழகாக உலகத்தில் வேறு எங்கேயுமே நமக்கு தளமெல்லாம் வேண்டாம். அமெரிக்கா ஒரு 190 நாடோடு சேர்த்து நானும் ஒரு நாடு அப்படி இருந்தாங்கன்னா அமெரிக்கா நல்லா தான் இருக்கும். அவங்களுக்கு வந்து பெட்ரோல் இருக்குது, அக்ரிகல்ச்சர் இருக்குது, இண்டஸ்ட்ரி இருக்குது, அதுக்கப்புறம் டெக்னாலஜி இருக்குது, எல்லாமே இருக்குங்க. ஆனால் எல்லாத்தையும் பற்றி ஊர் உலகத்தை பூரா நான் தான் வந்து பெரிய ஆள், எல்லாத்த இடத்துலையும் வந்து சண்டை போட்டு அதுக்கு ஆயுதம் செலவு பண்ணி அந்த ஆயுதத்தையும் உற்பத்தி பண்ணுறது அமெரிக்க கவர்மெண்ட் இல்லையே. அங்கே இருக்க ப்ரைவேட் கம்பெனி இது பண்ணுது, உற்பத்தி பண்ணுது. அவனை பூரா பெரிய ஆளாக்குறாங்க. அதில் வந்து மெஜாரிட்டி வந்து யூதர்கள். அதில் யூதர்கள் நல்லா இருக்கிறதுக்காக வந்து அமெரிக்கா வந்து பால்படுத்திட்டு இருக்காங்கன்னு அர்த்தம். இதெல்லாம் வந்து மாறும் அப்படிங்கிறத. அப்போ இங்கே வந்து இஸ்ரேல் வந்து போகும். என்னென்னா இவங்க ஈரான் வந்து எங்களுக்கு ஒரு தீர்வு கிடைக்காம இந்த போரை நிறுத்த மாட்டோன்றாங்க. அவங்களுக்கான தீர்வு என்ன? இந்த மொத்த ரீஜன்லேருந்து அமெரிக்கா வெளியே போகணும், எங்களை வந்து தனியாக வாழ. அவங்க சில நிபந்தனைகளும் வச்சுருக்காங்க, முக்கியமான நிபந்தனைகள். அமெரிக்கா ஒரு நிபந்தனை போட்டாங்க, நீ வந்து சரண்டர் ஆகு, கையை கட்டு மண்டி போட்டு சரண்டர் ஆகுன்றாங்க. நீ வேலையை பார்த்து போயா, நான் சொல்கிறது வந்து நீ வெளியே போ, முதல்ல நீ யார் இங்கே வந்து கேட்குறதுக்கு அப்படின்றாங்க. அதனால் இதுக்கப்புறம் வந்து ஹர்மோஸ் ஜலசந்தி மொத்தத்துக்கு எங்களோடது, எல்லா கப்பலும் டோல் கட்டி தான் வரணும். இதுக்கு முன்னாடி வந்து ஃப்ரீயாக விட்டோம், இப்போ ஃப்ரீயாக விட தயாராக இல்லை. ஆனால் இந்த போருக்கான செலவு என்னெல்லாம் நடந்துச்சோ அதெல்லாம் ஒரு ட்ரில்லியன் கேட்டிருக்காங்க, ஒரு 92 லட்சம் கோடி கேட்டிருக்காங்க. அது அவங்களே வறுமையில் இருக்காங்க. இப்போ அமெரிக்கா வறுமையில் இருக்காங்க. அமெரிக்காவில் உள்ள புரட்சி எக்கச்சக்கமாக இருக்குது. என்னோட கணிப்புப்படி அது கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா இன்னும் சில வருடங்களில் USSR வந்து ரஷ்யா பிரிஞ்ச மாதிரி அமெரிக்காவும் வந்து பல நாடுகளாக சேதரும். அமெரிக்கா அது வந்து நிறைய கொஞ்சம் டீட்டெயிலாக வந்துக்கிட்டே இருக்குது. சரி, இப்போ பாகிஸ்தான் மத்தியஸ்தம் பண்ணுறதுக்கு தான் பேச்சுவார்த்தை நடத்துது அப்படின்னு சொல்லப்படுது. ஏன் வந்து பாகிஸ்தானை கூப்பிடுறாங்க பேச்சுவார்த்தை? அவன் தான் சொன்ன அடிமை, சொன்னால் சரி வாழாட்டிட்டு வருவான். அமெரிக்கா வந்து அந்த ட்ரம்ப்புக்கு வந்து நோபல் பரிசு கொடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி சபா ஷெரீஃப் சொன்னாங்கல்ல. அமெரிக்காவோட ஏவல் நாய் வந்து பாகிஸ்தான். இந்தியாவை போட்டு ஒரு கடின்னு இந்தியா வந்து 2 கடி கடிப்பாங்க. பாகிஸ்தான் வந்து உண்மையிலே ஒரு கேவலமான ஆட்சி. மக்கள் சூப்பர், பாகிஸ்தான் மக்கள் நிறைய பழகியிருக்கேன். மக்கள் சூப்பர் மக்கள், ஆட்சியாளர்கள் கேவலமானவங்க. அப்போ பாகிஸ்தான் வந்து என்ன அடி தாங்க முடியல, எப்பா அண்ணன் கொஞ்சம் காயம்பட்டு கிடக்கேன், கொஞ்சம் ஈரான்கிட்ட கொஞ்சம் பேசி மத்தியஸ்தம் பண்ணுற மாதிரி வரேன் வாயா அப்படின்னா. ஈரானுக்கு தெரியாதா பாகிஸ்தான் எப்பேற்பட்ட கேவலமானவன்னு? அதே மாதிரி துருக்கி வந்து முன்னாடி மத்தியஸ்தன் வந்தாங்க. அப்போ துருக்கி வேண்டாம், எங்களுக்கு வந்து ஓமான் சொல்லுங்கள் அப்படின்னாங்க. அப்பாஸ் ஆராய்ச்சி ஒவ்வொரு காணொலியும் சொல்கிறது ரொம்ப தெளிவாக, நாங்கள் சண்டைக்கு போகலை, நாங்கள் வந்து அடி வாங்கியிருக்கோம் நிறையா, நாங்கள் திருப்பி அடிக்கிறோம், இதுக்கு மேலே அடிச்சிங்கன்னா இந்த மொத்த ஏரியாவில் வந்து இருக்கிற அத்தனை பவர் கிரிட் அது எல்லாத்தையும் நான் போட்டு தாக்கி க்ளோஸ் பண்ணிடுவோம். ஓகே, நீங்கள் எங்கள் மேலே வேறு ஏதாவது நீங்கள் அணு ஆயுதம் மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நாங்கள் திருப்பி அடிப்போம். நாங்கள் எல்லாத்துக்கும் தயார். நாங்கள் என்ன டிமாண்ட் வச்சுருக்கோம்? நம்பர் 1 வந்து இந்த மொத்த ரீஜன்லேருந்து அமெரிக்கா வெளியே போகட்டும். அப்புறம் மிசைல் இப்போ பண்ணக்கூடாது, இது பண்ண ஏன் வீட்டுக்குள்ளே எட்டி பார்த்து எதுவும் பேசாது நீ. ஓகே, அது இல்லாமல் எங்களோட ப்ராக்சிஸ்ன்னு சொல்லி சொல்கிறீங்க, என்னோட நண்பர்கள், அவங்களுக்கு நான் உதவி பண்ணத்தான் செய்வோம் அப்படின்னு. அப்புறம் பாலஸ்தீனை வந்து தனி பாலஸ்தீனா கொடு அப்படின்னு ஒரு 4-5 கண்டிஷன்ஸ் போட்டு, அந்த கண்டிஷன்ஸ் வந்தால் எதிர்காலத்தில் உலகம் சுபிச்சமாக இருக்கும் ஓரளவு. உங்களுக்குள்ள சின்ன சின்ன பிரச்சனை வரத்தான் செய்யும். இங்கே வந்து திடீர்னு சவுதி அரேபியாவில் வந்து 4 கலவரம் நடக்கும், UAEயில் வந்து கலவரம் நடக்கும், இதெல்லாம் நடக்கத்தான் செய்யும். அதெல்லாம் தாண்டி மன்னராட்சி குறைஞ்சிரும், ஒளிஞ்சிரும். இந்த அப்புறம் இஸ்ரேல் இருக்குல்ல, ஒடுங்கி வந்து அப்படியே ஒரு மாதிரி ஆயிரும். அப்புறம் இஸ்ரேல் வந்து இன்னும் 4 சாத்து சாப்பிட்டான் செய்வாங்க. ஏன்னா அடி வாங்கியிருக்காங்க நிறையா.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஹிஸ்புல்லா அடிச்சது சின்ன சின்ன அடி, அவங்க திருப்பி வந்து அவ்வளோ தாக்கியிருக்காங்க. அதே மாதிரி ஏமன்லாம் போட்டு இருக்கிற இடத்த அவ்வளோ போட்டிருக்காங்க. ஏமன் வந்து இத்தனைக்கும் ஹவுதீஸ் எல்லாம் இங்கே திருப்பி அங்கே அடித்தா கூட கொஞ்சம் தான் அடிச்சிருக்காங்க. இவங்க வந்து போட்டு பயங்கரமாக தாக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஹமாஸ் அடிக்கிறன்ற பேரில் மொத்த காசாவையும் வந்து பால்படுத்திட்டாங்க. அதுக்கு பதிலாக தான் ஈரான் வந்து டெல்லவிவ், பீர்ஷேவா, அதுக்கப்புறம் வந்து ஹைஃபா எல்லாத்தையும் போட்டு அடிச்சிருக்காங்க. அப்போ என்னென்னா அதுக்கும் சரியாக போச்சு, நீ வந்து இன்னும் ஒழுங்காக இருக்கணும் அப்படின்னு கரெக்டாக அந்த மாதிரி வந்து ஸ்மூத்தாக போயிடும் நினைக்கிறேன். என்னென்னா இது இன்னும் வந்து ரொம்ப கண்டினியூ ஆகாதுன்னு தோணுது. காரணம் ஈரானுக்கும் வருமானம் இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இங்கே வந்து பிரச்சனை ஆகிட்டு இருக்கும்போது ஹர்மோஸ் அவன் கையில் இருந்தால் கூட அங்கே உற்பத்தி இல்லாமல் போயிடுச்சு. அந்த உற்பத்தி வேணும், எல்லாத்தையும் கொடுக்கணும் அப்படின்னா கூட அங்கேயே வந்து பிரச்சனை இல்லாமல் இருக்கணும். அதனால் எப்படி எனக்கு தெரிஞ்ச வந்து ஒரு சில வாரங்களில் இதெல்லாம் சால்வ் ஆயிரும்னு தோணுது. சரிங்க சார், அடுத்த கட்டமாக இந்த ஈரான் அமெரிக்கா போர் எங்கே போகுது அப்படின்னு பார்க்கலாம். எங்களுக்காக பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.